டிஎன்சியோட அரசியல் கதை போமா நிகழ்ச்சியில் இன்னைக்கு சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய பொதுச் செயலாளர் காண்டிபன் அவர்கள் இணைந்துள்ளார். சமகால அரசியல் நிகழ்வு குறித்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் சொல்லலாம். வணக்கம் சார். ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணிச்சு காங்கிரஸ். டெல்லியில் ஒரு முடிவை எடுக்க போகிறாங்க, ஒரு கூட்டணியை அறிவிக்க போகிறாங்க, டிவிகேவோட போயிடுவாங்க அப்படிங்கிற முடிவெல்லாம் ஊடகங்கள் பெருசாக வந்துட்டு செய்தியெல்லாம் வெளியிட்டு இருந்த டைமில் கடைசியில் கட்சி சார்பாக யாருமே பேசக்கூடாது அப்படிங்கிற லெவலோடு அங்கே முடிக்கப்பட்டது. டெல்லியில் ராகுல் காந்தி தலைமையில் மல்லிகார்ஜுன தலைமையில் நடந்த கூட்டத்தில் என்ன நடந்தது? உண்மையான நிலவரம் என்ன சார்? அதாவது இங்கே தமிழ்நாட்டில் இந்த தாவேக்காவோட காங்கிரஸ் போக போகுது என்பதை ஊடகங்கள் தான் பெரிதுபடுத்தி அதை கதை திரைக்கதை எழுதி பெருசுப்படுத்தின ஒழிய அகில இந்திய தலைமையிடம் இருந்து அதிகாரப்பூர்வமாக எந்தவித அறிவிப்பும் வரவில்லை. கட்சியில் இப்போ யாருமே பேசலைங்கிறீங்களா? நான் ஊடகங்கள் தான் பேசுன்னு சொல்லுங்க, கட்சியில் பேசலை. அவங்களுக்கு அது மாதிரி பேசுகிறவங்களுக்கு எந்தவித அதிகாரமும் கொடுக்கப்படவில்லை. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி மூலமாக நீங்கள் கூட்டணி பற்றி உறுதி செய்யறதுக்கு அவர்களுக்கு யார் யார் பேசுகிறோம் அவங்களுக்கு எந்தவித அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. அதை ஊடகங்கள் மிகைப்படுத்தி இந்தியா கூட்டணியில் குழப்பம் விளைவிக்கணும்னு சொல்லி பாஜகவுடைய பின்புலத்து மூலமாக இந்தியா கூட்டணியில் தமிழ்நாட்டில் குழப்பத்தை விளைவித்து அதில் ஏதாவது நன்மை கிடைக்குமா என்று எதிர்பார்த்தால் ஆனால் அது கிடைக்கவில்லை. காரணம், கடந்த வாரம் நடைபெற்ற டெல்லி அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் ராகுல் காந்தி அவர்கள் தலைமையில் நடந்த மீட்டிங்கில் எல்லாரோட கருத்து கேட்கப்பட்டது. எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக கூட்டணியோடு தான் போகணும், அதுதான் நமக்கு நல்லது, வெற்றி வாய்ப்பும் நல்லா இருக்குன்னு சொல்லி பெரும்பான்மை சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணி செயல்படுது. அதில் காங்கிரஸ் முக்கிய அங்கமாக இருக்கிற மாதிரி திமுகவும் முக்கியமாக அங்கமாக இருக்கிறது. இங்கே குழப்பம் அது இந்தியா கூட்டணியில் பெரிய அளவில் பாதிக்கும். அதனால் அகில இந்திய தலைமை மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் திரு ராகுல் காந்தி அவர்கள் தவிர வேறு யாரும் கூட்டணியை பற்றியும் எவ்வளோ சீட்டு நம்ம வாங்கணும், எந்தெந்த தொகுதி வாங்கணும், மற்ற எந்த விஷயத்தையும் பேசக்கூடாதுன்னு சொல்லி அறிவுறுத்தப்பட்டார்கள். ஸோ அதன் அடிப்படையில் யாரும் கட்சியை மீறி பேச மாட்டார்கள். இதுக்கு முன்னாடியே சொன்னதெல்லாம் அவங்கள தனிப்பட்ட கருத்து, அதை பெருசே ஆக்க வேண்டாம், அது ஒரு விஷயமே இல்லை. சொன்னவர் ஒரு தடவை சொல்லிட்டு மாணிக் தாகூர் கடந்திருந்தாருன்னா பரவாயில்ல, பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களும் ஒரு தடவை சொல்லிட்டு கடந்திருந்தால் பரவாயில்ல. ஒரு கட்சியினுடைய 3 முறை ஜெயித்த ஒரு எம்பி பிரவீன் சக்கரவர்த்தி ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டியோட ஒரு பிரிவினுடைய சேர்மேனாக இருக்கிறார். இவர்கள் இருவரும் பேசியது ஒரு தனிப்பட்ட கருத்து அப்படின்னு சொல்லி எப்படி கடந்து போகணும்? அவங்க டிவிக்கேவே விரும்புகிறார்கள், விஜயை சந்திச்சிருக்காருங்கிறதும் ஓரளவுக்கு வெளியே வந்தாச்சு. ஆனால் இவர்கள் பேசுனது காங்கிரஸோட அஃபிஷியல் கிடையாது. ஆனால் அவங்க மேலே ஏன் நடவடிக்கை எடுக்கப்படவே இல்லை இது வரைக்கும்? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் கூட்டணியை முடிவு செய்யும் அதிகாரம் இல்லை. ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி தான் முடிவு பண்ண போகுது. தமிழ்நாடு தலைவருக்கே அந்த நிலைமை போது எங்களதில் 9 எம்பி இருக்காங்க, சரியா, பாண்டிச்சேரியோட சேர்த்து. அதில் ஒவ்வொரு எம்பி சொல்கிறாங்கிறதுக்காக அதை வச்சு கூட்டணியை முடிவு பண்ண முடியாது. ஒரு பிரிவு, எங்களுக்கு 23 பிரிவு இருக்குது காங்கிரஸ் கட்சியில். அகில இந்திய தலைவர் 23 பிரிவு அகில இந்திய தலைவர் இருக்காங்க, எல்லா மாநில தலைவர் இருக்காங்க. அதில் ஒரு பிரிவோட ஒரு மாநில தலைவர் சொல்கிறத வச்சு எப்படி கூட்டணி முடிவு பண்ணுவாங்க? எப்படி அதை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி எப்படி இல்லை? அது அதாவது காங்கிரஸ் கட்சி ஒரு சுதந்திரமான கருத்து சுதந்திரம் மிகுந்த கட்சி. மற்ற கட்சிகளை விட அன்றிலிருந்து இன்று வரை அது அவங்கவுங்க கருத்தை சொல்கிறாங்க. அவங்கவுங்களுக்கு இது பண்ணால் இது நல்லா இருக்குன்னு அது அவங்களுடைய சஜஷன். அதை ஏஐசிசி எடுத்து முடிவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது அவங்களுக்கு கருத்து, அதனால் அவங்கள குறை சொல்ல முடியாது. அது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்தை சொல்கிறாங்களே ஒழிய இதை தான் வைக்கணும்னு அவங்க ஒன்றும் திணிக்கலை. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரையோ திணிக்கலை, அகில தலைமையோ திணிக்கலை. அவங்க அதாவது ஒரு கட்சினா பலதரப்பட்ட கருத்தை பலதரப்பட்ட ஆள் வச்சிருப்பாங்க. எல்லாத்தையும் கேட்கணும். இது ஜனநாயகமான கட்சி, எல்லாருக்கும் பேசுற உரிமை உண்டு. திருச்சி வெளிச்சாமி மீது நடவடிக்கை மேலிடம் பார்த்துட்டு இருக்குன்னு செல்வ பெருந்தகை சொல்றாரு. ஆனா நடவடிக்கை இல்லை, எடுப்பாங்க. அதுல விசாரிச்சு என்ன உண்மை, எங்க தப்பு எதுன்றது ஏஐசிசி முடிவு பண்ணி அவங்க தான் முடிவு பண்ணணும். இதை செல்வ பெருந்தகை ஏதாவது தவறுனா அவர் அகில இந்திய காங்கிரஸ் அனுப்பலாம். இந்த மாதிரி தப்பு பண்ணுறாங்க, இவங்க தப்பு பண்ணுறாங்கன்னு ரெக்கார்டிக்கலாக அவர் அனுப்புவாங்க. அதை பேஸ் பண்ணி அவங்க என்கொயரி பண்ணுவாங்க.
உண்மையா பொய்யா பொய்யாங்கிறது. என்ன எந்த கேள்விக்கு எந்த பதில் சொல்கிறாரு அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ண முடிய எடுத்தங்கவுத்தெல்லாம் அகில இந்திய காங்கிரஸ் தலைமை யார் மேலும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. ஏன்னா இன்னொரு பக்கம் என்ன பேசப்பட்டதுன்னா, இது திமுக சைடில் வந்துட்டு சீட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஒரு பக்கம் இவங்கள பேச விட்டுட்டு இன்னொரு பக்கம் வந்து திமுகவுக்கு ஒரு ஆதரவு நிலைப்பாட்டில் தலைவர்கள் பேசுவது போன்ற ஒரு தோட்டத்தை வந்து கிரியேட் பண்ணுறாங்கிற மாதிரி சோஷியல் மீடியாவில் வந்ததெல்லாம் எப்படி அதை தான் சொல்கிறேன். சோஷியல் மீடியா ஆகட்டும் மீடியா ஆகட்டும் இந்த இந்த கேப்பை பயன்படுத்தி காங்கிரஸோட அதாவது இந்தியா கூட்டணியை வீக்கெண்ட் பண்ணணும், அதில் வந்து சிதைக்கணும், அதுலேருந்து சில கட்சியை வெளியேற்றணுன்றதுக்காக இதுக்கு முழு பின்பலம் பாஜக உடைக்கிறதுக்கு விஜய் யூஸ் பண்ணுறாங்க. ஆமாம், விஜய் யூஸ் அவங்க தான் யூஸ் பண்ணுறாங்களே, நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு அவசியம் இல்லை. நீங்கள் தான் அந்த வார்த்தைகளை பயன்படுத்திருக்கீங்களா? உங்கள் கட்சிக்காரங்க தான் பயன்படுத்திருக்கீங்க. அதை தான் சொல்கிறேங்க. எங்கள் கட்சிக்கார 1000 பேர் கட்சியில் யாராச்சும் பயன்படுத்தியிருந்தா பரவாயில்ல, கட்சியிலவங்க தான் பயன்படுத்தி எங்கள் கட்சியாரும் பயன்படுத்தினாங்க, இல்லைன்னு சொல்லலை. அதான் சொல்கிறேன், திருப்பி அதான் சொல்கிறேன். அவங்க உங்களுடைய தனிப்பட்ட கருத்துங்க, அது எல்லாரும் பேசலாம். அவங்க கூட ஸ்லீப்பர் செல்லாக கூட இருக்கலாமா? ஸ்லீப்பர் செல்லுன்றது ஆள் யாரும் எங்கள் காங்கிரஸ் கட்சியில் யாருமே இல்லை. அது தெளிவாக இருக்கும். நாங்கள் தெளிவாக இருக்காங்க. அதெல்லாம் வந்து தவறான குற்றச்சாட்டுங்கிறது தான். காங்கிரஸில் அடுத்ததாக வந்துட்டு சட்டமன்ற தேர்தலுக்கு அதிகபட்சமாக காங்கிரஸ் ஒரு அதிகமான சீட்ஸை வாங்கி எல்லா இடத்துலையும் நிற்கணும் அப்படிங்கிறது காங்கிரஸினுடைய விருப்பமாக இருக்குது. ஏன்னா நிறைய கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சி, தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு அரசியல் கட்சி, அது அதை மாற்றுக்கிறதே கிடையாது. அகில இந்திய அளவில் ஒரு முக்கியமான அரசியல் இயக்கம்ங்கிறப்ப 30க்கும் 35க்குமே வந்துட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்குங்கிறதெல்லாம் சொல்ல போகிறதெல்லாம் எப்படி நினைக்கிறீங்க சார்? இது வந்து நம்ம உடனே தவறாக பார்க்கக்கூடாது. ஏன்னா திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி மட்டும் இல்லை, பல கட்சிகள் இருக்காங்க. அவங்க மற்ற கட்சிக்கும் நிறைய சீட்டு கொடுக்கணும், எல்லாருக்கும் கொடுக்கணும். அதே மாதிரி அவங்களும் ஒரு மெஜாரிட்டி, திமுகவும் மெஜாரிட்டி சீட்டில் நிற்கணும். ஏன்னா மற்ற எலெக்ஷனை விட இப்போ 2026 தேர்தல் வந்து மிகவும் குரூஷியலான ஸ்டேஜில் இருக்குது. எல்லா கூட்டணி, இது எங்கள் கூட்டணிக்கு போகிறதும் என்டிஏ கூட்டணிக்கு போகிறதும். அதனால் இதில் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாகவும், இதில் வந்து சீட்டு அதிகம் வாங்கணும், நமக்கு இந்த தொகுதி வேணும்னு முக்கியம் இல்லை. எந்தெந்த தொகுதியில் யார் என்ன ஜெயிப்பாங்க அதுதான் முக்கியம். இல்லை ஒவ்வொரு தொகுதியை கூட இழக்கக்கூடாதுன்றதில் இந்தியா கூட்டணி தெளிவாக இருக்கும். அதனால் அந்தந்த தொகுதிக்கு தகுதியான ஆளாக இந்த கட்சியை போட்டால் ஜெயிப்பாங்களான்றதெல்லாம் அனலைஸ் பண்ணி தீர விசாரித்து தான் முடிவு பண்ணக்கூடிய நம்பர் சீட்டு எம்எல்ஏ சீட்டு அதிகமாக வாங்குறது முக்கியம், ஜெயிக்கணுங்கிறதா முக்கியம். ஆமாம், அதனால் இதில் ஒரு தொகுதியை கூட இந்தியா கூட்டணி இழக்க விரும்பவில்லை. அதனால் வந்து தீவிரமாக ஆராய்ந்து எதில் நம்ம கான்செப்ட் பண்ண ஜெயிக்க முடியும், அந்த என்டிஏ கூட்டணியை தூக்கறது என்னென்னலாம் வழின்னா எல்லா வகையிலையும் நாங்கள் அனலைஸ் பண்ணுவோம். திமுக மட்டும் அனலைஸ் பண்ணாது, எல்லா கூட்டணியும் அனலைஸ் பண்ணி தான் ஜெயிக்கிறதுக்கு வழிவகை செய்வாங்க. ஏன்னா நீங்கள் பேசின ஒரு விஷயத்துல இருந்தால் ஒரு கொஷின் எனக்கே தோணுச்சு. நீங்கள் ஷோ ஆரம்பிச்சதுலேருந்து நீங்கள் இந்தியா கூட்டணிங்கிற வார்த்தையை நிறைய இடத்துல பயன்படுத்திட்டீங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருப்பது திமுகவின் கூட்டணி, ஆப்போசிட்டில் என்டிஏ கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணியை எதிர்கொள்ளும் திமுக கூட்டணி அப்படிங்கிறது தான் பேசு பொருளாக இருக்குது. ஆல் இண்டியா எலெக்ஷன் வரும்பொழுது மட்டும் இந்தியா கூட்டணிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. தமிழ்நாடு எலெக்ஷனில் அந்த வார்த்தைகள் எங்கேயுமே பயன்படுத்தப்படவே இல்லை. சிஎம் அவர்களும் சொல்லலை, செல்வ பிறந்தை உங்களுடைய கட்சியினுடைய மாநில தலைவரும் எந்த இடத்துலையும் அதை பற்றி பேசலை. திமுகவினுடைய கூட்டணி அதுதான் இந்திய அலைன்ஸ் அப்படிங்கிற வேலையை வந்துட்டு இங்கே மறுக்கப்படுறதுக்கான காரணம். இல்லை இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடுக்கு ஸ்டாலின் தான் தலைவர். அங்கேயும் எடப்பாடி தான் தலைவர். ஆனால் என்டிஏக்கு ஆமாம், எங்களது இந்தியா கூட்டணி தான் எல்லாரும் பேசுகிறாங்க. பேசலைன்றது எனக்கு இது புதுசாக கேள்விப்படுறேன். அப்படிலாம் அந்த மாதிரி அதான் சொல்கிறேன்னே, ஒரு சின்ன விஷயத்தையும் பிரச்சனை பெருசாக்கி அதில் எப்படி குழப்பம் வைக்கலாம் தான் சோஷியல் மீடியாவும் பண்ணுது. இதுக்கு பின்புலம் பாஜக. ஒரு கூட்டணியுடைய வார்த்தையில நீங்க தவறா சொல்லிட்டீங்கிறதுக்காக நம்ம இந்த கேள்வி இது ஏற்கனவே முடிவு பண்ணது தான். எங்களுடைய பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்திக்கும் தெரியும், கார்கேக்கும் தெரியும். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி தலைவர் தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தான்றது எல்லாருக்கும் தெரியும். அதில் அவர் வந்து திமுக கட்சி தலைவர் தானே. இதில் திமுக கட்சின்னு சொல்கிறது என்ன தப்பு சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இதுக்கு நான் கேட்ட கேள்வி நீங்க சொல்லுங்க. நான் தான் தவறே இல்லை. நான் தான் அதான் உங்களுக்கு கேக்குறேன். இந்தியா கூட்டணிக்கு அப்ப திமுகவும் வந்து இந்தியா அலைன்ஸ்ல தான இருக்காங்க. ஆனா இங்க காங்கிரஸும் இந்தியா அலைன்ஸ்ல தான இருக்காங்க. காங்கிரஸ் கூட்டணி, டிஎம்கே கூட்டணி நம்ம சொல்லணும். சரி, இருக்காங்க. இந்தியா கூட்டணி அப்படிங்கிற வார்த்தையை தமிழ்நாட்டுல பயன்படுத்த ஏன் காங்கிரஸ் வந்து இந்தியா கூட்டணி பயன்படுத்துறாங்க? அதுல வந்து மாற்று கருத்து இல்ல. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர் திமுக கட்சியோட தலைவர். அதனால திமுக கட்சியோட பேரை யூஸ் பண்றாங்க. அது தவறு இல்லை. அதான் சொல்றேனே, ஒரு விஷயம் ஒரு இதுவும் ஒரு பாயிண்ட் கிடைச்சிச்சுன்னா பேசலாம். இல்லை பயனில்லாத ஒரு விஷயத்த ஊதி பெருசாகிறது தான்
இங்கே சோஷியல் மீடியம் பண்ணுறாங்க. பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் நம்ம நேரம் செலவிட்டால் எலெக்ஷன் வேலையை பார்க்க முடியாது. எலெக்ஷன் வேலையை பார்க்க முடியாது. அப்போ நீங்கள் எலெக்ஷன் வேலையை பார்க்க முடியாதுன்னு சொல்கிறதுனால தான் சார் ஒரு கொஷின் பண்ணுறோம். இப்போ உதயநிதி அவர்கள் மீது வந்து குற்றச்சாட்டை இன்னைக்கு காலையில் வந்துட்டு ப்ரெஸ் மீட்டில் வந்துட்டு மரியாதைக்குரிய பியூஷ் கோயல் அவர்கள் வந்து பேசியிருக்காரு. உதயநிதி அவர்கள் வந்துட்டு பதவி விலகணும், இந்த பதவியில் துணை முதலமைச்சர் பதவியில் நீதிமன்றமால் கண்டிக்கப்பட்ட ஒருத்தர் துணை முதலமைச்சர் பதவியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. சனாதன வழக்கில் வந்துட்டு உதயநிதி அவர்கள் கண்டிக்கப்பட்டிருக்காரு. ஒரு சில நீதிமன்றங்கள் வந்துட்டு மாநில நீதிமன்றங்களோ உச்சநீதிமன்றம் வரைக்கும் கேஸ் எல்லாம் போயிட்டு இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? இதை சொல்கிறதுக்கு பியூஷ் கோயலுக்கு தார்மீக அடிப்படையில் எந்தவித உரிமையும் இல்லை. காரணம், உத்தரப்பிரதேசத்தில் பாஜக ஆட்சி நடைபெற்று வருகிறது. கடந்த 10 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. அங்கே வந்து அரசு ஆஸ்பத்திரியில் 40க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இறந்து போனார்கள். அது காரணம் அங்கே வந்து ஆக்சிஜன் சிலிண்டர் பற்றாக்குறையினால இதுக்கு ஹைகோர்ட் கண்டிச்சிருக்கு. 1. 2 வந்து பாஜக எம்பி பிரிஜ் பூஷன் அவர் வந்து அகில இந்திய மல்யுத்த சங்கத்தில் முக்கிய பொறுப்பில் வகிக்கிறார். பாஜக எம்பி அவர் வந்து இது மல்யுத்த வீராங்கனைகள் மீது பாலியல் குற்றச்சாட்டு சாட்டப்பட்ட எம்பி. அவர் இன்று வரையிலும் எம்பியாகவும் இருக்கிறார். அகில இந்திய மல்யுத்த சங்கத்திலையும் முக்கிய நிர்வாகியாக இருக்கிறார். இதை கோர்ட்டும் கண்டிச்சிருக்காங்க. இதுக்கு பாஜக என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? 2. 3வது வந்து உத்தரப்பிரதேசம் தான் இந்தியாவிலேயே அதிகபட்ச தலித் இளைஞர்களும் தலித் சமூகத்தினரும் தாக்கப்படுவதும் கொல்லப்படுவதும் நிறைய. இதுக்கும் உத்தரப்பிரதேச ஹைகோர்ட் வந்து கண்டிச்சிருக்கு. இதுக்கெல்லாம் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? ஈவன் பியூஷ் கோயல் மேலேயே ஒரு குற்றச்சாட்டை ஹைகோர்ட்டு கண்டிச்சிருக்காங்க. அவர் மேலேயே அந்த குற்றச்சாட்டு இருக்கும்போது அவருக்கு எதன் அடிப்படையில் அவர் உதயநிதியை கேள்வி கேட்கறதுக்கு எந்தவித தார்மீக அடிப்படையில் கேட்டார்? அந்த கேள்வி கேட்கறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கா, ரைட்ஸ் இருக்கா? முதல்ல அவர் வந்து அவரை கேள்வி கேட்கணும். அதேமாதிரி இது வந்து ஒரு சில குற்றச்சாட்டு தான் நான் சொல்லியிருக்கேன். இதில் மணிப்பூரில் அவ்வளோ பெரிய கலவரம் இது. 2 பெண்களை எந்த மாதிரி அவமானப்படுத்துனாங்கன்னு உலகமே பார்த்தது. இதனால் இந்தியாவுக்கு எவ்வளோ வெட்கக்கேடான விஷயம், எவ்வளோ அவமானகரமான செயல். இதுக்கு வந்து அந்த மணிப்பூர் மாநில சிஎம் என்ன பண்ணிகிட்டு இருந்தார்? அது யார்? பாஜகவுடைய முதல் மந்திரி. அவர் என்ன பண்ணார்? கோர்ட்டும் நிறைய கண்டிச்சுது. அவர் என்ன பண்ணாங்க? இதுக்கெல்லாம் பியூஷ் கோயல் முதல்ல பதில் சொல்லிட்டோம். அப்புறம் உதயநிதியில் நீங்கள் வாங்க. அதை விடுங்க. இவ்வளோ பேர் கலவரம் நடந்தது. மணிப்பூர் வந்து பாகிஸ்தானில் இல்லை, இந்தியாவில் இருக்குது. இந்தியாவில் ஒரு மாநிலம். பிரதமர் யார்? போய் பார்த்தாரா பிரதமர்? அதை பார்க்கல. இது ஏன் பியூஷ் கோயல் ஏன்னா பியூஷ் கோயலுக்கு இதெல்லாம் கேள்வி கேட்க பயம். கேள்வி கேட்டால் அவர் அந்த பதவியில் இருக்க முடியாது. பிரதமரையோ பாஜக தலைவர்களையோ உத்தரப்பிரதேச முதலமைச்சரோ கேள்வி கேட்டார்னா அவர் அந்த பதவியில் இருக்க முடியாது. அதனால்தான் இவர் உதயநிதி பக்கம் திரும்புகிறார். அதாவது அவங்க பண்ணுற தப்ப வந்து முழு பூசணிக்காவை சோத்தில் மறைக்கிற மாதிரி அவங்க பண்ணுற பலவித குற்றச்சாட்டை மறைச்சிட்டு நீங்கள் இவ்வளோ நேரம் வந்து ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டுலாம் அடுக்குனீங்க. அகில இந்திய அளவில் நடைபெற்ற விஷயங்கள் அடுக்குனீங்க. பியூஷ் கோயல் தமிழ்நாட்டில் வச்சு ஒரு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் பற்றி பேசியிருக்காரு. தமிழ்நாட்டில் ரொம்ப தெளிவாகவே வந்து நாங்கள் சொல்கிறோம் சார், எடுத்துக்கிறோம். கள்ளச்சாராயத்தால் இறந்தவர்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டது. பராசக்தி பட விவகாரத்தை வச்சுட்டு திருச்சி வள்ளிசாமி உங்கள் கட்சியை சேர்ந்தவர் தான் சொல்லியிருக்காரு. அதனால் பாதிக்கப்பட்டவரோட குடும்பம் போய் கேட்கும் பொழுது இதே திமுக அரசு இது வரைக்கும் நிவாரணமே கொடுக்கலன்னு ஒரு ஃபேமிலியை பற்றி உங்கள் கட்சியினுடைய ஒரு மூத்த நிர்வாகியாக பேசியிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்குது. தமிழ்நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தமிழகம் முழுவதும் நடந்துகிட்டு இருக்குது. ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு, அதிக தற்கொலைகள் நடந்த ஒரு மாநிலம் சொல்லி கவர்னர் வந்துட்டு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் புள்ளி வரங்களை தவறாக சொல்கிறீங்க, அதை நான் வந்து திருத்தி சொல்கிறேன்னு சொல்லிட்டு கவர்னரே வந்து வெளிநடப்பு பண்ணிட்டாரு. அங்கேயும் மறைக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறார். எத்தனை கொலை நடந்துகிட்ருக்கு, எத்தனை கொலை இருக்குது தமிழ்நாட்டில். வேங்கவயல் பிரச்சனைகள் இது வரைக்கும் வந்துட்டு திமுக என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது? திருமாவளவன் எத்தனை இடத்துல போய் உங்கள் கூட்டணி கட்சியில் வந்து கொலை கொடுத்துருக்காரு? காங்கிரஸ் எங்கே போய் போராட்டம் பண்ணியிருக்கு? இப்படி தமிழ்நாட்டில் அடுக்கடுக்காக நடந்துட்டு இருக்குல்ல சார். அரசியல் ரீதியாக நீதிமன்றங்கள் கண்டிக்கத்தக்கதுன்னு சொல்லி பார்த்தா ராகுல் காந்தியும் கண்டிக்கப்பட்டிருக்கிறார், தண்டிக்கவும் பட்டிருக்கிறார். அவருடைய பதவியும் வந்துட்டு எடுக்க சொல்லியும் ஆர்டர்ஸ் எல்லாம் இருக்குது. இது வந்து பாஜக பண்ண சரியா? பிரதமர் மேலயும் இருக்கு. நீதிமன்றம், அதாவது நீதிமன்றம் வந்து பாஜக மீது ஒரு மினிஸ்டர் சொல்லி இருந்தால் அது வந்து நல்ல தீர்ப்பு. அது காங்கிரஸ் மீது சொன்னா வந்துட்டு அது பாஜக சொல்லுதுன்னா அது நீதிமன்றம் அவமதிப்பாகாத சார். சரி, நீதிமன்றம்ங்கிற அடிப்படையில வந்துட்டாலே நீதிமன்றம் தானே. நீதிமன்றம் நீதிபதிகள் நாட்டினுடைய சட்டத்துக்கு உட்பட்டது தானே. அதுல வந்து நம்ம ஏன் வந்து நீங்க சொல்றது மாதிரி நான் உங்களை கேள்வி கேட்கிறேன். நான் சொன்ன உத்தரப்பிரதேசத்துல முதலமைச்சரை பல தடவை கண்டிச்சிருக்காங்க ஹைகோர்ட்டு.
யார் என்ன அதுக்கு நடவடிக்கை எடுத்தாங்க? சார் நாட்டினுடைய பிரதமர் மீதே இருக்கு சார். ஆமா, அது பிரதமர் மன்மோகன் சிங்கும் உள்துறை கண்டனம் அமைச்சர் மேலே வாங்கியிருக்காரு. இருக்குங்க. நாட்டினுடைய பிரதமர் அந்த மன்மோகன் சிங்கும் கண்டனம் வந்திருக்குது, வாஜ்பாய்க்கும் வந்திருக்கிறது, மோடிக்கும் வந்திருக்கிறது, இந்திரா காந்தியும் கண்டிக்கப்பட்டவர் தானே. எல்லார் மேலேயுமே அது ஊழல் வழக்குங்கிறது போபஸ் ஊழல் வழக்கு ராஜீவ்காந்தி அவர்கள் மீது தான் நடந்திருக்குது. ஆமா, குற்றச்சாட்டுக்கு அப்பாற்பட்டவர்கள் யாருமே இல்லைங்கிறதா ஒரு விஷயங்கிற. இவர் சொல்லலாம் அவர் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது யாரையுமே. அதன் அடிப்படையில் அவர் பேசியிருக்காரு. கவர்னர் சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? சரிங்க, கவர்னர் புள்ளிவரை கொடுக்குறாரு, மக்கள் மாளிகையில இருந்து கொடுத்துருக்காங்க. இருங்க, அவருடைய நேட்டிவ் என்ன? பீகார். பீகார் வந்து இந்தியாவில் எத்தனாவது இடத்துல இருக்கு சார்? இருங்க வர தமிழ்நாடு இருங்க. இந்தியாவிலேயே பாதுகாப்பான மாநிலம் தமிழகம். இந்தியாவிலேயே மருத்துவத்துறையில் முதலிடம் வைக்கிற மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலே கல்வி அறிவில் சிறந்த மாநிலமாக இருக்காங்க. பாதுகாப்பான இந்தியாவிலே இந்த புள்ளி விவரங்கள் அங்க தடுக்குது சார். நம்ம பாதுகாப்பான மாநிலம் நம்ம சொல்லணும். நம்ம மாநிலம் ஒரு பாதுகாப்பான மாநிலம். நம்ம மாநிலத்தை பத்தின நெகட்டிவான ஒப்பீனியன் யாருக்கும் வரப்போகுது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அதிகமா இருக்குதுங்கிறது அவர் கவர்னர் பேசுறாரு, எதிர்க்கட்சிகள் பேசிட்டு இருக்கிறாங்க, புள்ளி விவரத்தோட சொல்றாங்க. இந்த புள்ளி விவரங்கள் தவறு. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை கூட நடக்கல, கொலை கொள்ளை கற்பழிப்பு எதுவுமே இந்த ஸ்டேட்ல கிடையாதுன்னு உங்களால வந்துட்டு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். கவர்னர் மாநிலம் எவ்வளவு ஊழல் நடக்குது, அதை பத்தி கவர்னர் கேட்டாரா? நீ வந்து இந்த புள்ளி விவரத்தை சொல்றீங்களா? ஆர்டிஐல போட்டு அதான் நான் நிரூபிச்சிருக்கேன். ஹைகோர்ட்ல கேஸ் போட்டிருக்கேன். அந்த ஊழல் குற்றச்சாட்டை நான் நிரூபிச்சிருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் அங்க வந்து பல லட்சம் ரூபாய் வந்து மக்களோட வரி பணத்தை கொள்ளடிச்சிருக்காங்க. இப்போ வரைக்கும் இவர் வந்ததுலேருந்து பல கோடி ரூபா கிட்ட ஊழல் பண்ணியிருக்காங்க. நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஆர்டிஐல போட்டு பதில் கொடுத்து நான் நிரூபிச்சிட்டேன். இவன் தான் குற்றவாளி, இவன் தான் தொடர்ந்து இங்கே வந்து உணவு கான்ட்ராக்டு, இது எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் அவர் தான் கான்ட்ராக்டு, ஸ்டேஜ் கான்ட்ராக்டு, ஃபுட்டு கான்ட்ராக்டு, எல்லாமே A to Z எல்லா இதுலையும் ஒவ்வொரு ப்ரோக்ராமும் 5-6 லட்சம் அடிக்கிறேன். ஒவ்வொரு ப்ரோக்ராம்லையும் அங்கே நடக்கிறது. அப்போ ஆமாம், இதை வந்து நான் நிரூபிச்சிருக்கேன். அதை விடுங்க, எல்லாத்தையும் விடுங்க. அதாவது கவர்னருக்கிற ஒரு கௌரவ ஊடகம், இந்தியாவோட சட்டப்படி எந்த ஒரு கௌரவ பதவியில் இருக்கிறவனுக்கு நேரடியாக சம்பளம் இல்லை, மறைமுகமாக இல்லை, எந்த வகை மானிட்டரி பெனிஃபிட்டும் கொடுக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது இவர் வந்து அதாவது அவரோட ஒரு கௌரவ ஊடக ஆலோசகராக வரத்துக்கு சில தகுதிகள் இருக்கணும். மீடியா, அதாவது கௌரவ மீடியா ஊடக ஆலோசகர்னு போடுறாங்க. அப்போது அவர் மீடியாவில் எத்தனை வருஷம் சர்வீஸு? எதுவுமே இல்லை, கிடையாது. இவரோட தனிப்பட்ட அதிகாரத்தில் வச்சுக்கிட்டார். ஓகே, அவருக்கு சில அதிகாரம் இருக்கலாம், அந்த அதிகாரம் பயன்படுத்தி வச்சா ஓகே. பட்டு தன்னிடம் வேலை செய்கிற ஒரு கௌரவ ஊடக ஆலோசகருக்கு இவர் வந்து 10 லட்ச ரூபா சேங்ஷன் செக்கில் சைன் போட்டு அவன் அக்கௌண்ட்டுக்கு மாறுது. அவர்கிட்ட வேலை செய்கிறவன் அக்கௌண்ட் மாறுது. அப்போ வந்து அதை நான் ஆர்டிஐல போட்டு கேட்குறேன், இது மாதிரி பணம், ஆமாம் பணம் கொடுத்தோம் அவருக்கு, எதுக்காக கொடுத்தீங்கன்னு கேட்டேன். கவர்னர் மாளிகையில் உங்களுக்கு ஆள் இருக்கா சார்? இல்லை, கவர்னர் மாளிகை ஆள் இல்லை எனக்கு. டீப்பாக எடுத்துருக்கீங்க? ஆமாம், எனக்கு எல்லா இடத்துலையும் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கீங்க. பொது வாழ்க்கையில் எனக்கு 30 வருஷம் அனுபவங்க. பத்திரிகை துறையில் உட்பட எல்லா துறையிலும் 30 வருஷமாக எனக்கு அனுபவம் உண்டு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வரைக்கும் இருக்காங்க. அந்த அடிப்படையில் அந்த ஊழலை நான் வெளிப்படுத்தியிருக்கேன். இதை கேளுங்க. அடுத்து 10 லட்சம் எது கொடுத்தீங்கன்னு நான் கேட்கும்போது அவர் வந்து கல்வி மற்றும் ஆராய்ச்சி படிப்புக்காக 10 லட்சம் கொடுக்கப்பட்டதுன்னாங்க. இது கொடுத்து வந்து 1.5-2 வருஷம் ஆகுதுங்க. இன்னைக்கு வரைக்கும் அவர் இந்தியாவில் எந்த யூனிவர்சிட்டியும் எந்த காலேஜிலும் கல்வி மற்றும் ஆராய்ச்சி படிக்கவே இல்லை. ஆர்டிஐ நான் கேட்குறேன், சரி எந்த கல்வி மற்றும் எந்த கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகத்தில் அவர் படிக்கிறார், அவர் சேர்ந்தவுடைய தேதி விவரங்கள், அவர் ஃபீஸ் கட்டின விவரங்கள் கேட்டால் இன்றைக்கு வரைக்கும் பதில் தரல. அது யாருடைய பணம்? தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணங்க. இது வரி பணம். 1 ரூபாய் மிஸ்யூஸ் பண்ண. இப்போ இதுக்கு யார் பொறுப்பு? இவ்வளோ பெரிய ஊழல் குற்றச்சாட்டு செய்கிற கவர்னர் RN ரவிக்கு தமிழ்நாடு அரசை பற்றி கேள்வி கேட்க என்ன தார்மீக உரிமை இருக்கு சொல்லுங்க? இதே கவர்னர் கிட்ட தான் வந்துட்டு திமுக அமைச்சர்களுடைய ஊழல் பட்டியலை கொண்டு போய் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்தாரு. ஏற்கனவே அதிமுகவினர் சம்பந்தப்பட்ட முன்னாள் அமைச்சர்களுடைய ஊழல் பட்டியலையும் கொண்டு போய் அண்ணாமலை கொடுத்தாரு. திமுகவும் இது வரைக்கும் வந்து அதிமுக மேல தனி நீதிமன்றம் அமைத்து உடனடியாக விசாரணை நடத்தி குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் சொல்லி தேர்தல் வாக்குறுதியிலே சொல்லியிருந்தாங்க. அவங்களும் அதை நிறைவேற்றல. சரி, இவங்க கொடுத்ததும் வந்துட்டு அதுவும் பெண்டிங்லேயே இருக்குது. அப்ப என்ன நடந்தது? கவர்னர் பத்தி நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க. கவர்னரை பத்தி நான் நினைக்கிறத
கூட காங்கிரஸும் திமுகவும் அதிமுகவும் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை ஒருத்தர யாருமே வந்துட்டு அப்ப அரசியல் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது ஊழல் அப்படின்னா எல்லாருமே வந்துட்டு கூட்டாளிகளா மாறுற மாதிரி தானே இருக்குது. இல்லைங்க, இத்தனை பேர் இப்ப கவர்னர் மேலே நீங்க ஒரு குற்றச்சாட்டை சொல்றீங்க. கவர்னர் கிட்டயே வந்து அப்படி கவர்னர் ஆக்ஷன் எடுக்கிறாங்க மீது எடுத்திருக்கலாமே. அதாவது தன்னுடைய ஒரு முதலமைச்சரா இருக்கிற ஒரு அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் மீது எடுத்திருக்கலாமா? எல்லா கேஸுமே பெண்டிங்லயே இருக்குது. இல்ல நான் கேட்கறேன், மற்ற பிரச்சனை விடுங்க. தன்னுடைய மாளிகை ராஜ்பவன்ல நடக்கிற ஊழல் குற்றச்சாட்டையே பேர் மாத்தி இப்ப மக்கள் மாளிகைன்னு சொல்லி ஊரை ஏமாத்தினுக்கிறாரு. இப்ப வந்து மக்கள் மாளிகை, ஆமா அவருடைய, நான் ராஜ்பவன் தான் சொல்லுவேன், அவர் மக்கள் மாளிகை சொல்லி மக்கள் மாளிகைன்னு அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணி அவங்க பண்ணட்டுங்க. நான் ஆர்டிஐல போட்டது ஹைகோர்ட்ல போடலாம், ராஜ்பவன் தான் போட்டிருக்கேன். அப்ப நீங்க போட்டப்ப ராஜ்பவன் மக்கள் மாளிகை ஆயிடுச்சு. தன்னுடைய அதிகாரத்துக்கு கீழ் வேலை செய்யற தன்னுடைய இடத்துல நடக்கிற ஊழலையே நான் டைரெக்டாக சொல்லியும் இன்னைக்கு வரைக்கும் நடவடிக்கை முடியாத ஒரு கவர்னரு தமிழ்நாட்டுக்கு தேவையா? முதல்ல இவர் எப்படி நான் ஒரு நேர்மையான கவர்னர் இருப்பார்? இவர் பாஜகவுடைய ஒரு ஊதுகோலாக தான் இன்றைக்கு வரைக்கும் செயல்பட்டு கவர்னர் வேணான்னு சொல்லி இது வரைக்கும் அகில இந்திய காங்கிரஸினுடைய தலைவர்களோ நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கவர்னரை எடுத்துருவோம்னு சொல்லி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? அது சொல்லலை ஏங்க. ஏன்னா அதிக வருஷங்கள் வந்துட்டு இந்த நாட்டை ஆண்ட அரசியல் இயக்கம் காங்கிரஸ் கட்சி தான். 140 வருஷம் கவர்னர் அரசியலமைப்பு சட்டம் வகுக்கப்பட்டது எல்லாமே காங்கிரஸ் தான். ஒரு ஆட்சிகள் மாறும்போது இதே பிஜேபியும் வந்துட்டு இதுக்கு முன்னாடி இந்த எல்லா கவர்னர் மேலேயுமே இதே குற்றச்சாட்டை சரி. காங்கிரஸ் கட்சி இருக்கும்போது எந்த கவர்னர் மேலே குற்றச்சாட்டு சொல்லப்படுது? நீங்க ஏதாவது ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றேன், இதை நான் நேரடியாக நான் கண்டுபிடிச்ச ஊழல் குற்றச்சாட்டு இல்லை. இப்போ நீங்க 10 வருஷமா அந்த ரூலிங்ல இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி மீது சொல்றீங்க. இதற்கு முன்னால் வந்துட்டு எந்த கவர்னர் மேலேயுமே வந்துட்டு ஒருத்தர் கூட இல்லைன்னு நீங்களே சொல்லுங்க. நான் சொல்லக்கூடாது, இவங்க தான் அவங்க தான் சொல்லி ஒரு கவர்னரை வந்து நான் சொல்ல முடியாது, நீங்க சொல்லுங்க. அப்படி இருந்திருந்தா திமுகவே சொன்னது இல்லை. இல்லைங்க, அப்படி இருந்திருந்தா என்ன மாதிரி அவங்க கோர்ட்டுக்கு போயிருக்கணும், கவர்னர் மேலே கேஸ் போட்டிருக்கணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி ஜெயலலிதா அவர்களுடைய காலத்திலேயே கவர்னருடைய நிலைமை என்னங்கிறது நம்ம எல்லாம் வந்துட்டு பார்த்ததெல்லாம் தெரிஞ்சிருக்கோம். கவர்னர் மேல பொய்யான ஒவ்வொரு குற்றச்சாட்டு அப்போது சுமத்தப்பட்ட கவர்னர் மேல குற்றச்சாட்டு பொய்யான குற்றச்சாட்டு. கவர்னர் ஒரு முன்னாள் மத்திய அமைச்சர் பத்தின ஒரு வீடியோ வெளியானது ஆந்திராவில் நடந்ததெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு சார். உதாரணத்துக்கு நான் அதனால அதை வெளிப்படையா நான் சொல்ல வேணாங்கிறதுனால தான் நான் அதாவது எல்லா ஊடக தர்மத்தை கருதி நான் அந்த விஷயங்களை நான் பேசல. நான் அது நீங்க சொல்றது நியாயங்க, நான் ஏத்துக்கிறேங்க. நான் மற்ற மாநிலத்தை விடுங்க, நான் தமிழ்நாட்டை சேர்ந்தவன். முதல்ல நான் தமிழ்நாட்டை சேர்ந்தவன், அப்புறம் தான் நான் இந்தியன் சிட்டிசன். ஆனால் என் மாநிலத்தில் நடக்கிற நான் ஒரு ஊழல் காட்சியை சொல்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் அதை பற்றி நடவடிக்கை எப்படி அவங்க நீங்கள் நேர்மையை எதிர்பார்க்க வழக்கு எந்த நிலைமையில? இப்போ நான் அடுத்து சுப்ரீம் கோர்ட் போகிறேன். சுப்ரீம் கோர்ட் போகிறீங்க? ஆமாம், அது அந்த அளவில் தான் இருந்துட்டு. சுப்ரீம் கோர்ட்டு போனால் அது இந்திய அளவில் பெரிய அளவில் பாதிப்பு வரும் அப்படிங்கிற கவர்னருக்கும் பாஜகவுக்கும் கண்டிப்பாக வரும். ஆமாம், ஏன்னா என் பக்கம் உண்மை இருக்கு, நியாயம் இருக்குங்க. அதெல்லாம் தாங்க இன்னி வரை நிற்கிறேன். இதில் ஒரு சின்ன தப்புன்னு இருந்தால் என்ன கவர்னர் சும்மா விடுவாரா? உங்கள் மீது அவருக்கு அதிகாரத்துக்கு என்ன வேணா பண்ணியிருக்கலாம். இன்னைக்கு வரை ஏன் பண்ண முடியல? ஏதாவது முயற்சி பண்ணுறாங்க, ஆனால் முடியல. ஏன்னா என் பக்கம் உண்மை இருக்குது. அதனால தான் இன்னி வரைக்கும் என்ன எதுவும் பண்ண. நான் சாதாரண ஆளுங்க. நான் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட மாநில பொதுச்செயலாளர் இருக்கேன். எந்த ஒரு அரசு பதவியில இல்லை. முடியாது. நீங்க ஒரு மிகப்பெரிய அரசியல் இயக்கத்தினுடைய மாநில பொதுச்செயலாளர் சொல்ல முடியாது. எந்த ஒரு அரசாங்க பதவியில இல்லை, எந்த ஒரு அரசாங்க பதவியில். நான் கட்சி பதவி தான் இருக்கேன். ஆனால் இன்னி வரையும் நான் ஒரு கவர்னர் எடுத்து நான் தனியாலாம் நிற்கிறேன்னா என் பக்கம் உண்மை இருக்கு, நியாயம் இருக்கு. அவங்க பண்ண தப்பு என்கிட்ட இருக்கு. அதனால அவங்க எதுவும் என்னை எதுவும் பண்ண முடியல. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்துட்டு அதிமுகவுடைய அலைன்ஸ், அதாவது என்டிஏ அலைன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. பாமகவிலேருந்து அன்புமணி வந்தாச்சு, அடுத்து தேமுதிகான்னு வரிசையாக கட்சிகள் வந்துட்டு இருந்துட்டு இருக்குது. பிரதமர் தலைமையில் ஒரு பெரிய கூட்டம் வந்து என்டிஏ அலைன்ஸோட லீடர்ஸ்லாம் ஸ்டேஜ் ஏற போகிறாங்க. ஒரு வலிமையான இயக்கமாக இன்னைக்கு அதிமுக வந்து உருவெடுத்து நிற்கிது. ஓவராலாகவே அதிமுக மீது பல்வேறு விமர்சனங்கள் வச்சுருந்தாலும் டிடிவி தினகரனும் வந்து சேர்ந்துட்டார் கட்சியில், அலைன்ஸ்குள்ளே வந்துட்டார். இப்போ கட்சி பலம் புரிஞ்சதாக அங்கே டிஎம்கே அலைன்ஸில் இது மீறி வர்றதுக்கு யாருமே இல்லை, ஏற்கனவே இருக்கிற அலைன்ஸ் தான். ஆனால் அதிமுக மட்டும் வருகைகள் இருந்துட்டு இருக்கு. ஒரு சிலர் வைத்தியலிங்கம் போன்ற ஓபிஎஸ் அணியிலிருந்து பிரிந்தவர்கள் தான் போய் சேர்ந்து செங்கோட்டையன் எல்லாரோட மூத்த தலைவர் செங்கோட்டையன் அதிமுகவை விட்டு வெளியே அனுப்பப்பட்டவர்களாக தானே இருக்கிறாங்க. வெளியே தாவேக்கா ஒரு பக்கம் ஸ்ட்ராங்காக இருக்குது, அவங்களுக்கும் ஒரு பக்கம் பெரிய திமுகவுடைய ஓட்டு வங்கியை தாவேக்கா தான் பிடிச்சிட்டு இருக்கு. சிறுபான்மை ஓட்டு ஃபுல்லாக தாவேக்காக்கு தான் போகணும்னு ஒரு சில கருத்துக்கள் சொல்லப்பட்டு இருக்குது. அதிமுகலேருந்து சிட்டிங் எம்எல்ஏஸ், எம்எல்ஏஸ், எக்ஸ் மினிஸ்டர்ஸ் தாவேக்கா பக்கம் போகிறாங்க, திமுக பக்கம் வந்துட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் திமுக பக்கம் வரப்போகிறாங்க. எதிர்பாராத விஷயம்லாம் இனிமேல் நடக்கும். அதை நான் இப்போ ஓப்பனாக நான் பேச முடியாது, பேசக்கூடாது, சரிங்களா? அதை விட இன்னொன்று எல்லாத்த விட காமெடி, பெரிய காமெடி என்னென்னா, ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி டிடிவி பேட்டி கொடுக்குறாரு. அதிமுகவோட நாங்கள் கூட்டணிக்கு போனால் நான் தூக்க மாட்டி தான் சாகணும் அப்படின்றாரு. அப்படி பேசினாலும் இப்போ ஏன் போனார்? நானே கயிறு வாங்கி கொடுக்கலான்னு அவருக்கு
டிடிவி தினகரனுக்கு நானே கயிறு வாங்கி கொடுக்கலாமான்னு யோசிக்கிறேன். நீங்கள் சொல்கிறப்ப தான் இன்னொரு விஷயம் எனக்கும் ஞாபகம் வந்துச்சு. மக்கள் நல கூட்டணி உருவாகும் பொழுது திமுகவை வைகோ என்னுடைய வாழ்நாளில் எந்த காலகட்டத்திலையுமே வந்து நீ திமுக பக்கமே போக மாட்டேன்னு சொன்னார் வைகோ. அதே வைகோ என்று தமிழ்நாட்டினுடைய அடுத்த முதலமைச்சராக உதயநிதி வந்தாலும் ஓகே, நாங்கள் எல்லாரையும் ஏற்றுக்கொள்கிறோம், திமுக தான் வந்துட்டு இன்னும் ஆண்டுகிட்டே இருக்கணும்னு பேசுகிறார் வைகோ அவர்கள். இடதுசாரிகள் பிரிந்து போய் மக்கள் நல கூட்டணி சொன்னார். திருமாவளவன் பேசினார் நிறையா இடங்கள்ல. இவர்கள் வைக்காத குற்றச்சாட்டுகளா விமர்சனங்களா? அரசியலில் நீங்கள் எல்லாருமே கடைசி நேரத்தில் வந்து எல்லாருமே ஜாயின் பண்ணுறதுங்கிறது நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். இது ஒரு பெரிய விஷயமா நம்ம சொல்ல முடியாது. வைகோ திமுகவின் மீது வைக்கப்படாத விமர்சனங்களே வந்துட்டு ஒரு கட்சியில் அவங்க வச்சிட போகிறாங்க. வைகோ வச்ச விமர்சனம் விட அதிகபட்சம் வச்சது வந்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள். வாஜ்பாய் கவர்மெண்ட்டை கவுத்தது அவங்க தான். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, ஒரு பொது எலெக்ஷன் மீட்டிங்லேயே பேசுகிறாங்க, நான் ஒரு மிகப்பெரிய தவறு செஞ்சுட்டேன், பாஜகவோட கூட்டணி வச்சு பெரிய தப்பு, இனிமேல் எந்த காலத்திலும் அதிமுக பாஜகவோட கூட்டணி வைக்காதுன்னு சொன்னது யார்? ஜெயலலிதா. அந்த அம்மா முகத்தை வச்சு தான் போன வாட்டி ஜெயித்தாங்க. அந்த அம்மா ஒரு வருஷத்தில் இறந்துட்டாங்க. மீதி 4 வருஷம் இவர் சிஎம் வந்தார். 4 வருஷம் சிஎம் வந்து ஓபிஎஸ்க்கு விழுந்த ஓட்டு இல்லை, ஜெயலலிதாவுக்கு விழுந்த ஓட்டும் ரெட்டை எலெக்ஷனுக்காக. இவர் வாய்க்கு ஜெயலலிதா ஆட்சி அமைப்போம், புரட்சி தலைவர் ஆட்சி அமைப்போம் சொல்றவரு. அப்போ ஜெயலலிதா சொன்ன வாக்குறுதி ஏன் மீறி இவர் பாஜகவோட கூட்டணி வைக்கிறாரு? அப்போ இவர் எப்படி ஜெயலலிதாவோட ஆட்சி கொடுப்பாரு? எப்படி இவர் எம்ஜிஆரோட ஆட்சி கொடுக்க முடியும்? இவர் வந்து பாஜக ஆட்சி தான் கொடுக்க முடியும். இப்போ ஜெனரல் செக்ரட்டரி அவர் தானே சார், காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க அரசியல் மாத்திக்கிறாங்க. இப்போ வருதுங்களா, அதுதான் அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தான் தலைவர்களை இப்போ சில விஷயம்லாம் பேச முடியும். அந்தந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த அதாவது என்ன சொல்கிறது, பொதுமக்கள் நல கருதி, தமிழ்நாட்டு மக்கள் கருதி சில நேரங்களில் சில விஷயத்த மாற்றிக்க தான் வேணும். நாளைக்கு ராமதாஸ் அவர்கள் உங்கள் அணியில் வந்து சேர்ந்துட்டாரும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லையா? அங்கே யார் வேணாலும் இன்னும் அதான் எதிர்பாராத சில விஷயங்கள் எடுக்காத பிள்ளை அப்படின்னு சொல்லி அருள் எம்எல்ஏ பேசியிருக்காரு. திருமாவளவனை பேசியிருக்காரு. இன்னைக்கு இதே திருமாவளவனோட எந்த காலகட்டத்தில் நாங்கள் சேர மாட்டோம்னா அவர்கள் பேசியதும் இருக்குது. அரசியலில் இதெல்லாம் சகஜம்னு சொல்லி போகிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டிலே எந்த கட்சியும் பண்ணாத வன்னியர் கட்சியில் 9 இடத்துல அம்பேத்கர் சிலையாக நிறுவியிருக்காங்க. யார்? வன்னியர் ஜாதி தலித் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து அடமண்டாவோ மற்றவங்க மாதிரி நான் போக மாட்டேன் அப்படிலாம் பேச முடியாது. அப்போ அப்படி பேசுகிறவர் இருந்தால் ஏன் 9 இடத்துல அம்பேத்கர் சிலை வைக்கணும்? அவங்க கட்சியில் பொதுச்செயலாளர் யாருங்க? தாழ்த்தப்பட்ட தலித் சேர்ந்தவர் தான் பொதுச்செயலாளர் இருக்கணும்னு அவங்களோட பைலாலே இருக்கு. இன்னொன்று எங்கள் கட்சி கேளுங்க, அதாவது பாஜக வந்து தலித் விரோத கட்சின்றது பல மாநிலத்தில் அவங்க பண்ணியிருக்காங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணியிருக்கு, அகில இந்திய தலைவர் எங்களோட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன தலித் இனத்தை சேர்ந்த தாழ்த்தப்பட்டதை சேர்ந்தவர். அதே மாதிரி தமிழ்நாட்டில் எங்களோட தலைவர் செல்வ பெருந்தகை தலித் சமூகத்தை சேர்ந்த தலைவர் காங்கிரஸ். இதே பாஜக இது மாதிரி போட்டிருக்கா? ஒரு அகில இந்திய தலைவரை போட்டிருக்காங்களா? நீங்க அந்த கேள்வியை சொல்லும் போதே நான் சொல்றேன், பாஜக சார்பாக எல்முருகன் வந்து அவரும் தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர், அவர் மாநில தலைவராக இருந்தார். காங்கிரஸுக்கு முன்னாடியே பாஜக மாநில தலைவர் வந்தாச்சு. நாராயணனை வந்து காங்கிரஸ் நியமனம் பண்ணது ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்து இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்தார். பழங்குடி சமுதாயத்தை சேர்ந்த திரௌபதி முர்மு இந்திய நாட்டினுடைய குடியரசுத் தலைவராக பாஜக கொண்டு வந்து அகில இந்திய தலைமையிலும் பாஜக தலித்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு முக்கியமான கட்ட பதவியில் அந்த நாட்டினுடைய பிரதமர் பதவிக்கு இதுவரை வந்து 2 கட்சியுமே முன்மொழியவே இல்லையே. எந்த ஒரு தலித் சமுதாயம் சேர்ந்தவரும் முன்மொழியவே இல்லை. ஆமாம், ராகுல் எழுந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் இது பண்றாரு. அவர் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் அவரும் உட்காராரு. கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவருடைய செல்வாக்கு ஒரு இடத்துல எங்க நிக்குதுன்னு பாருங்க. ராகுல் தான் தலைவராக செயல்படுகிறார். மல்லிகார்ஜுன ஒரு அப்படின்னு யார் சொல்றது? ஒரு பதவிக்காக மட்டும் தான் வைக்கப்படுறது. அது எப்படி? அதாவது இப்போ மீட்டிங் டெல்லியில அகில இந்திய தலைவர் தலைமையில் தான் மீட்டிங்கு அனௌன்ஸ்மெண்ட். தலைவர் மாநில தலைவரே வந்து திமுகவினுடைய ஒரு சிஸ்டமேட்டிக்காக அவர் அந்த மாதிரி தான் செயல்படுறாருங்கிற குற்றச்சாட்டம் அவர் வைக்க முடியாது. இப்போ கூட மாணிக் தாகூர் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி போறாரு, நீங்கள் சமூக நீதி அதாவது வந்துட்டு சுயமரியாதையோடு செயல்படுங்கள் மாவட்ட தலைவர்கள், யாருக்கும் அடிபணிய வேணாம்னு சொல்லி போகிறாரு. அதுக்கான பாயிண்ட் என்ன நம்ம எடுத்து? அது ஜென்ரலாக சொல்கிறது என்ன, யாருமே யார்ட்டையும் கமிட் ஆகக்கூடாது, யார்ட்டையும் இறங்கி போய் அவர் மாணிக் சொன்னது தவறு இல்லை, இல்லைங்க. எங்கேயுமே யாருமே நானாகட்டும் நீங்களாகட்டும் எந்த இடம் சுயமரியாதை விட்டு நம்ம இருக்கக்கூடாது. ஆனால் அது எல்லாருக்கும் பொருந்தது. அப்படி தான் இருக்கிறாருங்கிறதா எப்படி நீங்கள் அப்போ அவருக்கு நீங்கள் யார் சொல்கிறது? தலைவரையும் சொல்கிறீங்க. இல்லை செல்வ பிறந்தது சுயமரியாதை இழந்து இருக்கார். யார் சொல்கிறது? யார் சொன்னாங்க? இதே செல்வ பிறந்தையில் வருந்தும் பொழுது காங்கிரஸை வந்துட்டு வேற அளவுக்கு நான் கொண்டு போவேன், அது எப்படி ஒரு அரசியலுக்கு மாத்துவேன்னு சொன்னாரு. இன்னைக்கு 30க்கும் 35 சீட்டுக்கும் திமுக காம்ப்ரமைஸ்ல கொடுத்தாங்களே. அவர் அன்று பேசியது இன்று பேசியதும் திருச்சி வேலுசாமியை எடுத்து பேசியிருக்காரு.
இல்லை, திருச்சி வேலுசாமி எந்த கட்சி காங்கிரஸ் கட்சியோட அகில இந்திய உறுப்பினர். குருமூர்த்தி விழாவில் போய் கலந்துருக்காரு, இதுக்கும் நடவடிக்கை இல்லை. இல்லை குருமூர்த்தி அது ஒரு பத்திரிக்கை நிகழ்ச்சிங்க, துக்ளக்கு வர இதை அவர் ஷோக்கு இன்னைக்கு நேற்றுக்கல 35 வருஷம் ஃப்ரெண்டு அவர் ஷோக்கு அந்த அடிப்படையில் தான் போயிருக்காருங்க. அங்கே போய் காங்கிரஸை திறந்தாழ்த்தி பேசலையே அவர் காங்கிரஸை என்னைக்குமே உயர்த்தி தான் பேசுறாரு, காங்கிரஸை தாழ்த்தி பேசல. ஆமா, எதிரி முகாம் போனா கூட தலைவர்களை பத்தி தான் பேசிட்டு, எதிரி முகாம் போனா கூட காங்கிரஸ் கட்சியை விட்டு கொடுக்காத ஒரு மனிதர். அவர் பேசுனதெல்லாம் உண்மை தானே பேசியிருக்காரு. அவரும் இன்னைக்கு நேற்று பழக்கல 34 ஃப்ரெண்டு, அந்த ஒரு நட்பு அடிப்படையில தான் எல்லாமே போன வழி. இதுல எதுவும் அவரை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. உங்களுடைய அலையன்ஸ் இந்தியா கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறீங்க, 26 ஆட்சி அமைச்சிருவீங்களா? கண்டிப்பா அடுத்த திமுக ஆட்சி தான். திமுக ஆட்சி தான். இந்தியா கூட்டணி அது நானும் அங்கே பாருங்க, இந்த கூட்டணி பற்றியோ எம்எல்ஏ சீட்டு இவ்வளோ வேணும், இந்த இது வேணுன்ற நானும் எங்களுடைய மாநில தலைவருக்கோ வேற யாருக்கும் தமிழில் பேச அதிகாரம் இல்லை. டெல்லி தலைமை தான் வந்து அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவும் எங்களுடைய டெல்லி தலைமை தான் முடிவு செய்யும். ராகுல் காந்தி தலைவர் தான் முடிவு பண்ணுவாங்க, அகில இந்திய காங்கிரஸ் தான் முடிவு பண்ணுவாங்க. நீங்கள் எம்எல்ஏ நிற்கன்னு நினைக்கிறீங்களா? அது நமக்கு அது மாதிரி ஒரு விதி இருந்தால் நடக்கும், முயற்சி பண்ணுவோம், விதி இருந்தால் நடக்கும், அவ்வளோதான் ஒழிய நம்ம அதுக்காக. அப்போ நீங்களும் அந்த முயற்சியில் இருக்கிறீங்க, அந்த ரேஸில் இருக்கிறீங்க. அப்போது நான் முயற்சி பண்ணுறேங்க. நிச்சயமாக சார், உங்களுடைய முயற்சியில் வெற்றி பெற டிஎன்சி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு பல்வேறு கேள்விகளுக்கு டிஎன்சி விடுத்துள்ள அரசியல் கதைப்பு நிகழ்ச்சியில் நிறைய கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி சார். நன்றி.